ஹாய் கைஸ், ரொம்ப நாளுக்கு அப்புறம் வீடியோ போடுறோம். இன்றைக்கி வந்து கொடைக்கானல் இருக்க ஒரு ரெசார்ட்டை பற்றி, அந்த ரூம்ஸ் என்னென்ன இருக்குது, ப்ளஸ் வந்து ஆஃப் ரோடிங்ஸ், இந்த ட்ரக்கிங்ஸ், இந்த டீட்டெயில்ஸ்லாம் பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட்டாக பார்க்குறதா இருந்தால் கீழே இருக்கிற லைக் பட்டன், சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் ஷேர் பட்டன் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனே கிடைக்கும். நீங்கள் ஒரு ஆஃப் ரோடிங் லவ்வர்ஸ் அண்டு ட்ரக்கிங் லவராக இருந்தால் நீங்கள் கரெக்டான வீடியோக்கு தான் வந்திருக்கீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் இன்டத்தை பார்க்கலாம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இன்டோதெவைல்ட் அப்படிங்கிற ஒரு ரெசார்ட்டு. ஸோ இது வந்து நாயுடுபுரத்தை தாண்டி இருக்குது. நீங்கள் வந்து கொடைக்கானலில் வந்து இறங்கிட்டு இவங்களுக்கு வந்து கால் பண்ணி புக் பண்ணிட்டீங்கன்னா கொடைக்கானல் லேக்லேருந்து உங்களை பிக்கப் பண்ணிக்குவாங்க. இல்லை உங்கள் வண்டியில் வந்துட்டு கீழே பார்க் பண்ணிவிட்டு ஜீப்பில் வந்துடலாம். இப்போ நம்ம வந்துட்டோம் மேலே. இவர் தான் மிஸ்டர் ரோலக்ஸ். நம்ம வந்து அந்த கீழ் வழி தெரியுதுங்க, அதில் தான் வந்து உள்ளே உங்களை இறக்கி விட்டுருவாங்க. ஸோ வெல்கம் டு த இன்டோதெவைல்டு ரெசார்ட். ஸோ உங்களுக்கு வந்து குழந்தைங்க ப்ளே பண்ணுறதுக்காக ஊஞ்சல்ஸ் இந்த மாதிரிலாம் போட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் வந்து ரிசப்ஷன் ஏரியா. ஸோ அங்கேயே வந்து கிச்சன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ ரொம்ப நாங்கள் போனப்போ வந்து ரொம்ப மிஸ்ட்டு, மழை இந்த மாதிரி இருந்துட்டு நல்லா இருந்துச்சு கிளைமேட்டு. ஸோ இதில் மொத்தம் வந்து 5 ரூம் இருக்குது. இப்போ ஒன்று பார்க்குறீங்க பார்த்தீங்களா, அது ரூம் வந்து ஒரு ரூம்பு. அதுக்கு பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு வந்து ஒரு கப்புள்ஸ் ரூம் ஒன்று இருக்குது. வி ஷேப்பில் இருக்கும், எல்லாமே உட்டன் தான். இங்கே ஒரு வந்து ஃபயர் கேம்ப் இருக்குது. மொத்தம் 3 ஃபயர் கேம்ப்ஸ் இருக்குது. இது ஒன்று, இன்னும் மிச்சம் 2 இதை காட்டுறேன். ஸோ அப்படியே மேலே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஒரு டென்ட்டு மாதிரி தெரியுதுல, அதில் வந்து ஒரு ஃபயர் கேம்ப் இருக்கும். ஸோ அங்கேயே வந்து ஊஞ்சல் எல்லாம் போட்டிருப்பாங்க. ஆனால் ரொம்ப அருமையான பிளேஸ் வந்து இன்டோதெவைல்ட். காண்டாக்ட் நம்பர் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனே தரேன், கீழேயும் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்படுறவங்க வந்து கால் பண்ணி நீங்கள் புக் பண்ணிவிட்டு நீங்கள் போய்க்கலாம். அதாவது 1 டே பேக்கேஜ் மாதிரி வந்து பண்ணுறாங்க. அதாவது ஒரு 12 மணிக்கு நீங்கள் செக்இன் பண்ணிட்டீங்கன்னா மறுநாள் 12 மணிக்கு வந்து செக்அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது ஒரு ஃபயர் கேம்ப்பு. ஸோ ரெய்னிங் டைமில் உள்ளே கணக்கலாம். இது வந்து இன்னொரு ஃபயர் கேம்ப்பு. நாங்கள் போனப்போ நல்லா மிஸ்ட்டு, நல்ல மழை. ஸோ இந்த சைடு ஒரு 2 ரூம்ஸு, இந்த சைடு ஒரு 2 ரூம்ஸு, மொத்தம் உள்ளே ஒரு இருக்கும். இது வந்து ஒரு ஃபஸ்ட் ரூம்பு. நாங்கள் இங்கே தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ வந்து பாத்ரூம்ஸ், ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாமே வந்து வெளியில் கொடுத்துருக்காங்க. இது வந்து ரூம்போட நாங்கள் இருந்ததோட இன்டீரியர்ஸ். கொஞ்சம் வந்து திங்ஸ் எல்லாம் அப்படி இருக்கும். நல்லா பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எல்லா ரூம்ஸ்லையுமே வந்து வியூஸ் வந்து நம்ம நண்பர் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்காரு. ஸோ எல்லாத்துலேயுமே வந்து ஓப்பன் கிளாஸ் இருக்கும். நீங்கள் வந்து சைட் சீன்ஸ்லாம் பார்க்கலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். நாங்கள் போனப்போ ஃபுல் மிஸ்ட்டு. இது வந்து பக்கத்துலேயே, நம்ம ரூம் காட்டின பக்கத்துலேயே வந்து இருக்குது. இதுவும் உட்டன் ரூம்ஸ் தான், எல்லாமே உட்டன் ரூம்ஸ் தாங்க. ஸோ இது வந்து கப்புள்ஸ் ஸ்டே பண்ணிக்கலாம். 2 பேர்த்துக்கு ஒரு கம்ஃபர்டபுளான இருக்கும். அவங்களே பெட்ஸு, பில்லோஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க. பக்கத்துலேயே ப்ளக் பாயிண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். லைட்டிங்ஸு ரொம்ப அருமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஸோ அந்த பேக்கேஜிங் டீட்டெயில்ஸ் வந்து ஏன் சொல்லலைன்னா, அது சீசனுக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் இங்கே மென்ஷன் பண்ணல. ஸோ நீங்கள் கால் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை விட்டு வெளியே வந்தீங்கன்னா இதுக்கு வந்து பாத்ரூம் வந்து பக்கத்துலேயே இருக்குது. ஹாட் வாட்டர் சர்வீஸ் வந்து 24 hours வந்துட்டுருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுதான் வந்து ரெஸ்ட் ரூம்ஸு. வாட்டர் வந்து ஹாட் வாட்டர்ஸ் இந்த மாதிரி வந்து எந்த கவலையுமே இல்லை, எல்லாமே வந்து பக்காவாக இருக்குது. ஸோ அதை விட்டுட்டு
அடுத்த ரூம்ஸ் வந்து போனீங்கன்னா அதுக்கு கொஞ்சம் நியரஸ்ட்டாக வந்து வெளியிலே வந்து ஊஞ்சல்ஸ் இந்த மாதிரிலாம் போட்டிருப்பாங்க. ஸோ ரெஸ்ட் ரூம்ஸ் வந்து உள்ளே எப்படி இருக்குன்றதை காட்டுறேன். ரொம்ப பக்காவாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். வெஸ்டர்ன் டாய்லெட் டைல்ஸ் எல்லாம் இது பண்ணியிருக்காங்க. ஹாட் வாட்டர் ஃபெசிலிட்டியும் இருக்குது. ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ வெளியில் வந்து ஹாட் வாட்டர் ஹீட்டர் எல்லாமே இருக்குது. ஸோ அதுலேருந்து அப்படியே மேலே வந்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடில் வந்து இன்னொரு ரூம் இருக்கும். இது ஆல்ரெடி நான் காட்டின ஃபயர் கேம்பிங் ஏரியா தான். மொத்தம் 3 ஃபயர் கேம்ப் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி. ஸோ அது ஒரு ரூம்பு. ஸோ இந்த ரூம்லேருந்து எல்லா ரூம்லேயுமே கிளாஸஸ் இருக்குது. உங்களுக்கு நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டே வந்து நீங்கள் வந்து நேச்சர் வந்து ரசிக்கலாம். ஒரு அட்வென்ச்சர் லவ்வருக்கு வந்து ஒரு அருமையான பிளேஸ்ன்னு சொல்லலாம். நீங்கள் ஒரு நாள் வந்து உங்கள் ஆஃபீஸ் ஒர்க்ஸு இதெல்லாம் மறந்துட்டு நீங்கள் வந்து நல்லா இருக்கலாம். டவர் வந்து ஒரு சில ரூம்ஸில் மட்டும்தான் டவர்ஸ் கிடைக்குது. மற்ற ரூம்ஸ்லாம் டவர் கிடைக்காது. கொஞ்சம் வெளியில் வந்து நீங்கள் என்ன பேசிக்கலாம். கால்ஸ் ஏதாவது பேசணும் அப்படின்னா. ஸோ அந்த மிஸ்ட் இல்லாமல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து வியூ வந்து பார்க்க நல்லாயிருக்கும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒட்டஞ்சத்திரம், அந்த புது ரோட்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே உங்களுக்கு தெரியும். அதுவும் இல்லாமல் பழனி வியூஸும் உங்களுக்கு தெரியும் சொல்லியிருந்தாங்க. ஃபஸ்ட் வந்து நாங்கள் போகிறப்ப மிஸ்டாக இருந்ததுனால என்னால் பார்க்க முடியல. ஸோ இது வந்து அடுத்த ஒரு வி ஷேப் ரூம்ஸு, கப்புள்ஸ் ரூம்ஸு. இது நம்ம ஆல்ரெடி பார்த்த ரூம் ஒரு டைப்பில் தான் இருக்கும். 2 பேர் வந்து 2 பேருக்கு கரெக்டாக இருக்கும். இது வந்து இதுலேயும் ஃபுல்லாக வுட்லேயே தான் பண்ணியிருக்காங்க. உள்ள லைட்டிங்ஸு, ப்ளக் பாயிண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. இதுக்கு உண்டான பாத்ரூம்ஸ் லைட்டிங்ஸுமே வெளியில் இருக்குது. நான் ஆல்ரெடி உங்களுக்கு காட்டினது. ஸோ சின்ன ஒரு மொபைல்ஸ் இந்த மாதிரி வைக்கிறதுக்கு, திங்ஸ் வைக்கிறதுக்கு ஒரு சின்ன இது மாதிரி கொடுத்துருக்காங்க, பாக்ஸ் மாதிரி. ஸோ இது இல்லாமல் வந்து இது வந்து முன்னாடி ஓப்பன் ஏரியா. நீங்கள் இங்கே ஸ்ட்ரைட்டாக பார்க்குறது வந்து அது வந்து ரெஸ்டாரண்ட்டு. இங்கே ரெஸ்டாரண்ட்ஸில் வந்து உங்களுக்கு வந்து உள்ளேயே வந்து என்ன ஃபுட்டு வேணும்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அவங்க பேக்கேஜில் இன்க்ளூடடாக வந்துடும் ஃபுட்டு. ஒரு நைட்டுக்கு போனோம்னா ஃபஸ்ட் நாள் நைட்டுக்கு வந்து ஒரு சப்பாத்தி, இந்த ரெஸ்டாரண்ட்டில் இங்கே காட்டுற பார்த்தீங்களா அதுதான் ரெஸ்டாரண்ட்டு. ஸோ இதில் வந்து ஒரு சப்பாத்தி, சிக்கன் கிரேவி ப்ளஸ் வந்து உங்களுக்கு கீ ரைஸ் இந்த மாதிரி ஏதாவது பண்ணி வரும். ப்ளஸ் வந்து போனோடனே ஈவினிங்கில் வந்து ஒரு டீ இருக்கும். அப்புறம் மார்னிங்கில் வந்து இட்லி, பொங்கல், ஒரு டீ இந்த மாதிரி வந்துடும். உங்களுக்கு வந்து பார்பிக்யூ வேணும்னா நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். நைட்டு வந்து ஃபயர் கேம்ப்பு நீங்கள் ஃபஸ்ட்டே சொல்லிட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கீழேருந்து வாங்கிட்டு வந்துடுவாங்க. ஸோ அதை பிளான் பண்ணிக்கோங்க. இது ஒரு இன்னொரு உட்டன் ரூம்பு. இது வந்து உங்களுக்கு வந்து வீட்டில் வந்து இந்த காட் இருக்கிற மாதிரி அந்த செட்டப்பில் இருக்கும். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த ஒட்டஞ்சத்திரம் வியூ சொன்ன பார்த்தீங்களா அது வந்து தெரியும். சைடில் உங்களுக்கு ஸ்டோரேஜ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஆனால் ரூம்ஸ் எல்லாமே ரொம்ப இன்டீரியர்லாம் ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுக்கு உண்டான பாத்ரூம் லைட்டிங்ஸ் உங்களுக்கு வந்து இருக்குது, வெளியில் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் மார்னிங் எழுந்திரிச்சோடனே உங்களுக்கு வந்து ட்ரெக்கிங் கூப்பிட்டு போவாங்க. இப்போ வந்து ட்ரெக்கிங் வந்து உள்ளே போகலாம். உள்ளே போயிட்டு வியூஸ்லாம் எப்படி இருக்குங்கிறத காட்டுறேன். ஸோ நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கிளம்பிட்டோம். ஸோ அப்போவே வந்து ரொம்ப மிஸ்டியாக தான் இருந்துச்சு. லைட்டாக வந்து ரெஸ்லிங் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ கிளைமேட் வந்து செம்மையாக இருந்துச்சு. ஏன்னா நீங்கள் போகிற டைமில் வெயில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு வந்து சூப்பராக இருக்கும் ஏரியா. ஸோ அட்வென்ச்சர் லவ்வருக்கெலாம் வந்து ஒரு
சூப்பரான இது வந்து இதுதான் வந்து இருக்கிறதுலே டாப்பில் இருக்குது. உங்களுக்கு வந்து ஹில்ஸில் டாப்பில் வந்து இந்த ஏரியா மட்டும்தான் இருக்குது. ஸோ இதுலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் வந்து உங்களை கூப்பிட்டு போவாங்க. ட்ரெக்கிங்கில் கூப்பிட்டு போயிட்டு அந்த வியூலாம் காட்டுவாங்க. அதாவது பழனி வியூஸ் இதெல்லாம் வந்து. ஸோ நாங்கள் போனப்போ ஒரு மிஸ்டியாக இருந்ததுனால வந்து பார்க்க முடியல. கொஞ்சம் தான் வந்து உங்களுக்கு இந்த இதாச்சு. மிஸ்டெல்லாம் கொஞ்சம் இதானதுனால அதில் ஒரு வீடியோ ஷூட் உங்களுக்காக எடுத்திருக்கேன். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து போங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து மைண்ட் ப்ளோயிங் வியூஸ் வந்து பார்த்திங்களா. மிஸ்ட்டு வந்து நாங்கள் போனப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மிஸ்ட்டு விலகிச்சு. ஸோ ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நீங்கள் போனப்போ இந்த மிஸ்டெல்லாம் அதே மாதிரி சன்செட் எல்லாமே பார்க்கலாம் உங்களுக்கு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.